ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து வசனத்தை தியானிக்க தேவன் தந்த இந்த அருமையான கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33, 34வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆபிரகாம் பெர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் தகப்பனே ஒரு சிறு கூட்டமாய் உடைய சமூகத்தில் வந்து தகப்பனே உடைய வசனங்களை தியானிக்க நாங்கள் வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, மனிதனுடைய சத்தத்தை கேட்டு சோர்ந்து போயிருக்கக்கூடிய எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே சத்துவப்படுத்தட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டுமாக வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் பெர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி போதும் ஒரு தோப்பை உண்டாக்கினான் என்று சொல்லி பெர்செபாவுக்கு ஆபிரகாம் வந்தபோது ஒரு தோப்பை உண்டாக்கினார். ஆங்கில வேதாகம் இப்படியாக சொல்கிறது, குரோவ் என்று சொல்லப்படுகிறது. என்ன மரத்தை நாட்டினார் என்று சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் எபிரேய மொழியிலே இருக்கக்கூடிய வேதாகமத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஏசேல் மரத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி. ஒரு மரத்தை நட்டால் அது மரம், நிறைய மரங்களை நட்டால் அதற்கு பேர் என்னது? தோப்பு. அநேக மரங்களை, ஏசேல் மரங்களை ஆபிரகாம் நட்டார் என்று சொல்லி, ஏசேல் மரத்தை நட்டார் என்று சொல்லி, ESHEL ஏசேல் மரம் என்று சொல்லி. இந்த மரத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏசேல் மரம் அநேக நாடுகளிலே, குறிப்பாக இந்திய நாட்டிலே இந்த மரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஒரு நாளைக்கு 1 டன் தண்ணீரை நிலத்திலிருந்து உறிஞ்சுமா. ஆகையினாலே அநேக நாடுகளிலே இந்த மரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தின் பெயர் என்னது? ஏசேல் மரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மரத்தை நட்டாராம். அந்த மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்று சொன்னால், வனாந்தரத்திலே பாலைவன பகுதிகளிலே இருக்கக்கூடிய மரம். இது அநேக குவான்டிட்டியான தண்ணீரை நிலத்தில் இருந்து அவை உறிஞ்சி அது வளரும். அந்த மரத்தின் அடியிலே போய் ஒரு நபர் படுத்து கொண்டால் 10 டிகிரி வரையிலும் அவர்களுக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கிடைக்குமா. ஏன்னா இந்த தண்ணீரை அதிகமாக உறிஞ்சுகிறபடினாலே அது என்ன செய்யுமா, அதிகமான குளிரை உண்டு பண்ணுமாம். அந்த மரத்தை அவர் நட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமம், சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். சதா காலங்களில் வாழுகிற தேவன். ஏல் ஓலாம் என்கின்ற நாமம் வேதாகமத்திலே முதல் முறையாக ஏல் ஓலாம் என்கின்ற நாமம் ஆபிரகாம் சொல்லுகிறார். அவர் சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய தேவனா, ப்ரீ எக்ஸிஸ்ட், உலகம் தோன்றுவதற்கு முன்னதாக இருந்த தேவன், எக்ஸிஸ்ட், உலகத்தோடு கூட இருக்கிற தேவன், எக்ஸிஸ்ட் இன் ஃபியூச்சர்லேயும் இந்த தேவன் இருப்பார். எல்லா காலங்களிலும் சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய ஏல் ஓலாம் என்கின்ற நாமத்தை சொல்லி தேவனை தொழுது கொண்டார் என்று சொல்லி. இதை தான் மோசே 90வது சங்கீதம் 2வது வசனத்தின் கடைசியில் சொல்கிறார், அனாதி தேவன், அவரை உண்டாக்கினவர் யாருமல்ல, அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கிய கர்த்தர், சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டானாம். என்ன மரத்தை நாட்டி? ஏசேல் மரம். ஏசேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நிலையான சமாதானம், அசைவில்லாத சமாதானம் அல்லது பூரணமான சமாதானத்தை பெற்றவனாக ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டாலாம். இந்த இடத்துல
பெர்சபா என்கின்ற இடத்திலே தேவனை அவர் தொழுது கொண்டார். என்ன என்று சொல்லி தொழுது கொள்கிறார்? ஏல் ஓலாம் என்று சொல்லி சதா காலங்களிலும் இருக்கிற தேவனை அவர் தொழுது கொண்டார். ஏன் என்று சொன்னால், ஆபிரகாமை கர்த்தர் வழி நடத்தி வந்து அந்த இடத்திலே நிலையான சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை தேவன் அவருக்கு தந்தார். அப்படிப்பட்ட நிலையான சமாதானம், பரிபூர்ண சமாதானம், அசைவில்லாத சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க தேவன் உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட சமாதானம், சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? ஹாப்பினஸ், பீஸ், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இஃப் சம்திங் குட் ஹேப்பன் டு அஸ், நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் சமாதானம் என்பது அப்படி அல்ல, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது அல்ல, உள்ளான ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆபிரகாமினுடைய வாழ்விலே தேவன் தந்தார். ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக நாம் தியானித்தோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்துருவானவன் சோதித்தான் என்று சொல்லி. எத்தனை முறை சோதித்தானா? 3 முறை. கண்ணின் நிச்சை, சரீரத்தின் நிச்சை, ஜீவனிடத்திலே பெருமை என்று சொல்லி இந்த 3 காரியங்களினாலே ஆதியில் ஆதாமோடும் ஏவாளோடு கூட இடைப்பட்ட அந்த சத்துருவானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இடைப்பட்டு அவரை சோதிக்கிறார். ஏன் சோதித்தார்? மனிதனாக பிறந்தபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்தானா? அப்படிப்பட்ட சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் சத்துருவானவன் அப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வருவான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறவர்கள். ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகள் வந்தது. அந்த சோதனைகளை எல்லாம் கடந்த பின்பு தேவன் அவரை பெர்செபாவிலே கொண்டு வந்து நிலையான சமாதானத்தை, அசைவில்லாத சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை தேவன் தந்தார். நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமினுடைய புத்திரராக இருக்கிறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்ததோ அதே போல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். அவைகளை எதிர்கொண்டு நீங்களும் நானும் ஜெயிக்கிற போது தான் தேவன் என்ன செய்வார்? நிலையான சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை, உங்களுடைய என்னுடைய வாழ்விலே அசைவில்லாத சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆபிரகாம் பெயர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலங்கள் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். சந்தோஷமாக சமாதானமாக அந்த இடத்திலே தங்கியிருந்தான். ஏசேல் மரத்தை குறித்து 2 படம் இருக்கும், அதை மட்டும் பார்த்துருவோம். இந்த மரம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? டேமரிக் ட்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரத்தை நாட்டி, இந்த மரம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இஸ்ரவேல் தேசத்தில் 1 அல்லது 2 மரங்கள் மாத்திரம்தான் இருக்குது. மற்ற எல்லா மரங்களையும் அழித்து விட்டார்கள். அந்த மரத்தை நாட்டி அவன் தேவனை தொழுது கொண்டான் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமின் வாழ்விலே செய்த காரியங்களை நீங்களும் நானும் தியானிக்கப் போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். போதும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆபிரகாம் 7 முறை விழுந்த போதும் கர்த்தர் அவனை தூக்கினார். உருக்கமான இரக்கத்தினாலே தேவன் அவருக்கு உதவி செய்து அவரை எழுப்பினார் என்று சொல்லி இந்த நாளில் நீங்களும் நானும் தியானிக்கப் போகின்றோம். ஆபிரகாமினுடைய வாழ்விலே இந்த பரிபூர்ண சமாதானம், நிலையான சமாதானம் வருவதற்கு முன்பதாக 7 முறை சோதிக்கப்பட்டாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். இந்த சோதனைகளிலே நீங்களும் நானும்
நிலைத்து நிற்கவும் அதை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த காரியத்தை தான் அந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த நமக்கு அவைகளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேறே மார்க்கத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு முதலாவது வருகிற ப்ராப்ளம் என்ன? முதலாவது வர்ற ப்ராப்ளம் என்ன வரும்? ஃபேமிலியிலிருந்து உறவுகள் பிரியும். சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவதாக ஒரு பிரிவு அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது. யாரை வேணுமா? இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். புதிதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு வரக்கூடிய முதலாவது ப்ராப்ளம் என்னென்னா, உறவுகளிலே பிரச்சனைகள் வரும். அது மாத்திரம் இல்லை, தேவனை சொந்த இரட்சகராய் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும் போது சில உறவுகளை நீங்களும் நானும் விட வேண்டியிருக்கும். உலக பிரகாரமான மக்களுடைய உறவுகளை நீங்களும் நானும் விட வேண்டியிருக்கும். சில பழக்கங்களை நீங்களும் நானும் விட வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஆயத்தமாக இருந்தாரா? விட்டு வந்தாரா? வரலையா? சரி, ஆதியாகவும் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிப்போம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது போதும், ஆரான் மட்டும் வந்தார்களாம். இப்போ கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? உன் தகப்பன் வீட்டை விட்டு வா என்று சொல்லி. இவர் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு? தகப்பனையும் தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார்? இல்லை. சில நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய தவறு இதுதான். சில நேரங்களில் தேவன் சில காரியங்களை, சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க நினைக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? சாரால் சொல்லியிருப்பாங்க, அது எப்படிங்க விட முடியும்? இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்தவங்களை விட முடியுமா? சில நண்பர்களை, சில உறவுகளை நீங்களும் நானும் தேவனுக்காக இழக்க நேரிடும். அப்போ நீங்களும் நானும் சொல்லணும், தேவனுக்காக நான் இதை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இந்த ஆபிரகாம் தேராகவையும் லோத்துவையும் கூட்டி கொண்டு வந்தபோது நடந்த காரியம் என்ன என்பதை ஒரு மேப்பில் பார்ப்போம். எங்கேருந்து அவங்க ஊர் என்கின்ற தேசத்திலிருந்து எங்கே வரணும்? கானான் தேசத்திற்கு வர வேண்டும். ஆராமுக்கு போனார்கள். ஆராம் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஆரானுக்கு போயிட்டாங்க. பல நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இப்படி இருக்கிறது. ஆனால் ஆரானில் போய் அங்கே தங்கி விட்டார்களாம். அங்கே தங்கி இருக்கும்போது கர்த்தர் அது வரைக்கும் ஆபிரகாமோடு கூட பேசவே இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், தேராகு மரித்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இடைபடுகிறார். சில மனிதர்களை தேவன் நம்மை விட்டு பிரிக்கும் போது நீங்களும் நானும் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, ஆபிரகாமை மாத்திரம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பையும் ஆபிரகாம் யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? லோத்துவை கூட்டிக் கொண்டே போகிறாரு. லோத்தும் ஒரு நாளில் என்ன செய்யப்பட்டார்? பிரிக்கப்பட்டார். அப்போ தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க முடித்தது. கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் சில உறவுகளை நீக்க விரும்பினால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக அதை இழக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில உறவுகளை நீங்களும் நானும் இழக்கும்போது, ஆபிரகாம் இழந்தபோது நடந்தது என்ன என்று சொன்னால், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. போதும், இந்த காரியத்தை மீண்டுமாக நம்ம பார்ப்போம். அவனுடைய வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்களா?
18 பேர் இருந்தார்கள். ஒரு ஃபேமிலியை தான் விட்டுட்டு வர சொன்னார். ஆனால் கர்த்தர் எத்தனை ஃபேமிலியை கொடுத்துருக்கிறாரு? 318 ஃபேமிலியை கொடுத்துருக்காரு. 318 ஆட்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட குடும்பங்கள். அது இல்லாமல் அநேக குடும்பங்களை தேவன் தர ஆயத்தமாக இருக்கிறார். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 10ஆம் அதிகாரம் 29-30வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிப்போம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இம்மையிலே 100 மாத்திரமல்ல, மறுமையையும் நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தருக்காக நீங்களும் நானும் விட்டு கொடுக்கிற போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, மறுமையையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் பார்த்த முதல் பிரச்சனை, தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர் வர வேண்டியதாக இருந்தது. சில உறவுகள் அவரை விட்டு பிரிய வேண்டியதாக இருந்தது. அந்த பிரிந்த உறவுகளுக்கு மேலாக அநேக உறவுகளை தேவன் அவருக்கு கொடுத்தார். இரண்டாவது ப்ராப்ளம் என்ன வரும்? உறவுகள் போன உடனே நமக்கு வரக்கூடிய உதவிகளும் குறைஞ்சிரும் இல்லையா? ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன வரும்னா, என்ன வரும்? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும். சரி, வாசிப்போமா? 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 10வது வசனம் வந்துடும். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான் இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறார். ஆனாலும் அந்த தேசத்தில் என்ன வந்துச்சான்? பஞ்சம் வந்தது. தொடர்ந்து வாசிப்போம். அந்த தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தது. பஞ்சம் வந்தது மாத்திரம் இல்லை, அது எப்படி இருந்துச்சான்? கொடியதா இருந்துச்சான். இப்போ இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் இல்லையா, கொடியதா இருந்ததான். தொடர்ந்து வாசிப்போம். ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். போதும், எகிப்து தேசத்திற்கு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன்னு. இவர் என்ன செய்கிறாரு? எகிப்துக்கு போயிட்டார். இங்கே பார்த்தாரு, இங்கே என்ன இருக்குது? பஞ்சம் இருக்குது. கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்தாரு, அங்கே என்ன இருக்குது? நல்ல செழுமையாக இருக்குது. உடனே ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, நான் எங்கே போயிடுவேன்? எகிப்துக்கு போயிடுவேன். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் வருகிற போது, கமிட் பண்ணுகிற போது, சில நேரங்களிலே நமக்கு குறைவுகள் ஏற்படலாம். வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனைகள் வரலாம், குறைவுகள் வரலாம். ஆனால் கர்த்தர் அந்த குறைவுகளை நீக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13:1-2 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். வேதாகமத்தில் முதல் முறையாய் சீமான் என்கின்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. மல்டி மில்லியனர். இப்போ மில்லியனர்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லை, பில்லியனர் சொல்ல வேண்டியதாக இருக்கு. உலகத்தின் முதல் பணக்காரன் யாரு? ஆபிரகாம். எப்படி இருந்தார்? பஞ்சத்தில் இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை சீமானாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் சில குறைவுகள் வருகிற போது, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய கரத்தில் நேற்றைய தினத்தில் தியானித்ததை போல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். முதலாவது, சில உறவுகள் நம்மை விட்டு போகும். அதுக்கு அடுத்து சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் தேவன் குறைவுகளை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் எங்கே வந்துட்டார்? எகிப்துக்கு வந்துட்டார். எகிப்தில் நடந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். 11வது வசனத்திலிருந்து
ஆதியாகமும் 12:11 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஷேம்ஃபுல் சுச்சுவேஷன், ஹியூமிலியேஷன், என்ன செய்யறதுன்னே தெரியல. எம்பாரசிங் சுச்சுவேஷனில் வந்துட்டார். அவருடைய மனைவியை என்ன சொல்லிட்டாரு? சகோதரின்னு சொல்லிட்டாரு. பார்வோன் என்ன செஞ்சிட்டாரு? சாராவை கொண்டு போய் விட்டார். கொண்டு போகும்போது சாராக்கு வயது என்னன்னா 65 வயசாம். இப்போ பார்வோனுக்கு எத்தனை வயசு இருந்துச்சுன்னு தெரியல. 65 வயது ஒரு கிழவிய பார்வோன் கூட்டிகிட்டு போயிட்டானா. சேம்ஃபுல் சுச்சுவேஷன். இப்போ ஆபிரகாமுக்கு உலகத்தின் வல்லரசான ஒரு அதிபர், ஒரு தலைவர், ராஜா, அவரை எல்லோரும் எகிப்து மக்கள் சொல்கிறாங்க அவர் தான் தேவன் என்று சொல்கிறார்கள். அவர் என்ன செஞ்சிட்டாரு? இவருடைய மனைவியை கொண்டு போய் விட்டார். இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. கர்த்தர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? நான் இங்கே வர சொன்னேன்னா வர சொல்லவே இல்லை, நீயா வந்த படுபாடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்திலும் கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்குகிறவராக இருக்கிறார். வாசிப்போம், 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? இறங்கி வந்து பார்வோனையும் அவனுடைய குடும்பத்தையும் வாதைகளினாலே பாதிக்கிறார். பாதிக்கும்போது பார்வோன் என்ன செஞ்சிருப்பாரு? உன்னை மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, யார் தான் பிரச்சனை? இந்த அம்மா தான் பிரச்சனை. இந்த அம்மா தான் ஒன்றும் சகோதரின்னு சொன்னாங்களே, சகோதரின்னு அவர் போய் சொல்லியிருக்கிறாரு. அவங்க யார்? அந்த அம்மாவோட அவருடைய மனைவி. அமுச்சு விட்டுரு, இல்லைன்னா இந்த வாதை போகாது. கர்த்தர் பிரச்சனைகளை அவர் கையாளுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் வந்தபோது கர்த்தர் இறங்கி வந்து பார்வோனை வாதித்தார், அவன் குடும்பத்தாரை வாதித்தார். அந்த வாதை நீங்க வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். அவர் ஒரு உத்தரவு போடுறாரு, இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ சாராளுக்கு எத்தனை வயது? 65 வயது. இன்னொரு சம்பவத்தையும் பார்ப்போம். ஆதியாகமும் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமும் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கோராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அபிமெலேக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது சாராளுக்கு எத்தனை வயதான்? 89 இயர்ஸ் தான். 89 இயர்ஸ். இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். 65 வயசாவது சரி, ஓகேன்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ வயசு? 89 இயர்ஸ். இந்த காரியங்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால், தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாமை யாரை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும்? சாராளை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும். அந்த சந்ததி தேவனுடைய சந்ததியாக மாறும் என்று சொல்லி தேவன் ஒரு சித்தம், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை கரெக்ட் பண்ணுவதற்கு பாட்டியும் அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டார். நடந்தது என்ன? 3வது வசனத்தை வாசிப்போம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, தேவன் யாரையும் விடல, பார்வோனையும் விடல, அபிமெலேக்கு ராஜாவையும் விடல. நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நம்ம ஊர்ல சொல்லுவோம்,
என்கிட்ட வம்பு பண்ணுன்னா என்ன செய்வோம்? நீ செத்தடா. கர்த்தர் சொல்றாரு, நீ செத்தாய். தொடர்ந்து வாசிப்போம். அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவருக்கு தெரியவே தெரியாது. இவர் கேட்குறாரு, கடவுள்கிட்ட கேட்குறாரு, சொப்பனத்தில் வந்தவர்கிட்ட, எனக்கு தெரியவே தெரியாது ஆண்டவரே, இதுக்காக என்ன ஏன் பனிஷ் பண்ணுறீங்க? பொய் சொன்னது யாரு? ஆபிரகாம் சொல்லிட்டாரு. 7வது வசனத்துக்கு வந்துடும். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. கர்த்தர் சொல்றாரு, ராஜாவை பார்த்து சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவருக்கு சொன்னார். கர்த்தர் தனக்கு பிரியமானவர்களை பாதுகாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இவர் செஞ்ச தப்பு என்னது? எகிப்துக்கு போயிருக்கக்கூடாது. போயிட்டாரே, கடவுள் விட்டு விடல. என் பேச்சை கேட்காம தானே போனேன், நீ போ அப்படின்னு விடல. கர்த்தர் இறங்கி வந்து பார்வோனையும் அபிமெலேக்கையும் சந்திக்கிறார். அந்த அவமானங்களிலிருந்து, நிந்தைகளிலிருந்து ஆபிரகாமை மீட்டுக் கொள்கின்றார். முதலாவதாக பார்த்தோம், சில உறவுகள் ஆபிரகாமை விட்டு நிறந்தது. அந்த உறவுகளுக்கு பதிலாக அநேக உறவுகளை தேவன் ஏற்படுத்தினார். இரண்டாவது பார்த்தோம், குறைவுள்ள மனிதனாக பஞ்சத்திலே இருந்தான், அவனை தேவன் சீமானாக மாற்றினார். அவமானத்திலே இருந்த மனிதனை மீட்டு மீண்டுமாக அவனுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார். 4வது ப்ராப்ளம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். முதல்ல யாரை கூட்டிகிட்டு வர வந்திருக்கக்கூடாது? தேராக கூட்டிகிட்டு வந்துருக்கக்கூடாது. தேராக என்ன செஞ்சார்? போயிட்டார், மரித்து விட்டார். இப்போ கூட யார் இருக்கா? லோத்து. வாசிப்போம் 3வது வசனத்தில். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கு ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கின போது பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இப்போ 2 பெரிய கூட்டம். ஒரு கூட்டம் யார் கூட்டம்? ஆபிரகாமின் கூட்டம். இன்னொரு கூட்டம் லோத்துவின் கூட்டம். இந்த 2 கூட்டமும் அவ்வளவு திரளான கூட்டமாக இருந்தது. தொடர்ந்து வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இப்போ 2 பேருக்கும், 2 குரூப்புக்கும் என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை வந்துருச்சு. லோத்துவின் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் முதல்ல எங்களுடைய மிருக ஜீவனுக்கு தண்ணீர் முதல்ல கொடுக்கணும்னு. ஆபிரகாமினுடைய ஆட்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்கணும். இப்போ 2 பேருக்கும் என்ன வந்துச்சு? சண்டை வந்துருச்சு. இப்போ லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? தொடர்ந்து வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஆபிரகாமுடைய மனநிலையை பாருங்க. இவர் யார் தான்? அண்ணனுடைய மகன். ஆனால் சொல்றாரு, நீ என்னுடைய சகோதரன். அதனால் நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம்? பிரிந்து போயிடலாம். நம்பிக்கை துரோகம். கூடையே இருந்துட்டு ஆட்கள் என்ன செஞ்ச? லோத்து என்ன பண்ணிட்டாரு? இவரை டிசீவ் பண்ணிட்டாரு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். தொடர்ந்து வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்போ லோத்து என்ன செஞ்சிருக்கணும்? சரி, ஒன்று செய்யலாம், இங்கே கொஞ்சம் வசதியாக இருக்குது, அதனால் நீங்கள் போயிருங்க, நாங்கள் இந்த பக்கம் போகிறோம்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் லோத்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அங்கே பார்க்கும்போது அவர் சொல்கிறார், எகிப்து மாதிரி இருக்குது, இது ஏதோம் தோற்றத்தை போல இருக்குது. அதை பார்த்தோன்னே உடனே லோத்து என்ன செய்கிறாரு?
அதை எடுக்கிறார். லோத்து இதை பார்க்குறத விட அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்துருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போ அங்கே போ நீ அப்படின்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டார். பல நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம மத்தியில் வரும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஆபிரகாமோடு கூட இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். போதும். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன் எதை வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம், நான் உனக்கு தர்றேன். கிழக்கு மட்டும் இல்லை, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளு. கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்போ ஆசீர்வதித்தார்? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த போது. கர்த்தருடைய சித்தம் லோத்து ஆபிரகாமோடு கூட இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆகையினால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டிருந்தார். தொடர்ந்து வாசிப்போம் 16வது வசனத்திலிருந்து. உன் சந்ததியும் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். போதும். அவ்வளவு ஆசீர்வாதத்தை தருகிறார் லோத்து பிரிந்த பின்பு. ஆபிரகாம், லோத்து என்று சொன்னால் தலைப்பாகை அல்லது ஹெல்மெட்னு சொல்லலாம். அவர் நினைச்சார் அண்ணன் பையன் கூட இருந்தா எப்படி ஹெல்மெட் மாதிரி இருக்கும்னு. இவர் தான் தலைவலியே. இவர் பிரிந்த உடனே தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடிந்தது. ஆபிரகாமை விட்டு தேராகவே பிரித்தார், பின்பு லோத்துவை பிரித்தார், பின்பு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பல நேரங்களில் சில மனிதர்கள் பிரிந்து போகும்போது நம்ம நினைப்போம், ஐயோ இவங்க போயிட்டாங்களேன்னு. அவங்க போயிட்டாங்களேன்னு நீங்களும் நானும் சந்தோஷப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை டிசீவ் பண்ணும்போது நம்ம மிகுந்த வருத்தம் அடைகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சரி, லோத்து தான் பிரிஞ்சு போயிட்டார். லோத்துவுக்கு என்ன நடந்துச்சு? 14ஆம் அதிகாரம் வருவோம். தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஆதியாகமம் 12லிருந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 21ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 விதமான பிரச்சனைகளை ஆபிரகாம் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? உறவுகளை பிரிய வேண்டும். இரண்டாவது, சில குறைவுகள் வரும், அதை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி. மூன்றாவது பார்த்தோம், சேம்ஃபுல் சிச்சுவேஷன், அதை தேவன் மாற்றுவார் என்று சொல்லி. சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களையும் என்னையும் ஏமாற்றலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். சினையாரின் ராஜாவாகிய, சினையார் என்று சொன்னால் ஈராக், அம்ராப்பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜா, ஏலாம் என்று சொன்னால் ஈரான், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் 4 ராஜாக்கள். சரி, வாசிக்க வேண்டாம். இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு கூட போரிடுகிறார்கள். வேதாகமத்தின் பிரகாரம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இதுதான் முதல் போர். 4 ராஜ்யம் 5 ராஜ்யங்களுக்கு விரோதமாக வருகிறது. இந்த 4 ராஜ்யங்கள் சினையார் என்று சொல்லும்போது அது சத்ருவானவன் என்று சொல்லுகிறது. சத்ருவானவனுடைய காரியம் என்னன்னா, தேவனுடைய மனிதனை அவர்கள் அட்டாக் பண்ண வேண்டும் என்று சொல்லி. நேராக அட்டாக் பண்ண முடியாது. எப்படி அட்டாக் பண்ணலாம்? லோத்து மூலமாக அட்டாக் பண்ணலான்னு சொல்லி லோத்துவை அடிமையாக கொண்டு போகிறார்கள். வாசிப்போம் 11வது வசனம். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இப்போ லோத்து என்ன ஆயிட்டாரு? அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறார். நீங்களும் நானாக இருந்தால் என்ன செய்வேன்? ஏன்னா நான் இருக்கும்போது நல்ல நிலமா பார்த்து நீ எடுத்துக்கிட்டே இல்லை, பாடு அப்படின்னு விட்டுருப்போம். ஆனால் ஆபிரகாமால் அப்படி விட முடியாது. ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் போய் சண்டையிட்டு என்னுடைய சகோதரனை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி. 13வது வசனத்தை வாசிப்போம். தப்பியோடின ஒருவன் எபிரேனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான்.
ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்கள் ஆயுதம் தற்பித்து, வெல் ட்ரைன்டு பர்சன், மிலிட்ரி பர்சன். எத்தனை பேர்? 318 பேர். அப்போ அவர் எப்படி இந்த 318 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தர் அவருக்கு ஒருத்தனை கொடுத்துருந்தார், எலியேசர். அர்த்தம் என்ன? பேருக்கு அர்த்தம் அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லணும். காட்ஸ் ஹெல்ப். காட்ஸ் ஹெல்ப். எலிசபெத்னா என்ன? காட்ஸ் ப்ராமிஸ். கரெக்ட். இனி இவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க, காட்ஸ் ஹெல்ப், காட் இஸ் மை ஹெல்ப் அப்படின்னு தான் அர்த்தம் எலியேசர்னா. எலியேசரை எப்போ கொடுத்தாருன்னு பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். தமஸ்கு ஊரானாகிய. அப்போ ஆபிரகாம் தமஸ்கு ஊரில் கடந்து வருகிற போது அங்கே ஒரு அடிமையை அவர் பர்ச்சேஸ் பண்ணுறார். அடிமையை பர்ச்சேஸ் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அடிமைக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை யாருடையது? எஜமானனுடையது. அப்போ இந்த குழந்தைக்கு எலியேசர் என்று பெயரிடுகிறார். எலியேசர் என்பதற்கு காட் இஸ் மை ஹெல்ப் என்று சொல்லி அர்த்தம். இந்த எலியேசர் என்கின்ற பேரை நம்பர் போட்டு பார்த்தா 318 வரும். அதே 318 பேரை இவர் என்ன செய்கிறார்? இவர் யுத்த வீரன். இவருடைய அப்பா ஒரு யுத்த வீரனாக இருந்தபடினாலே அவர் வெல் ட்ரெயின் பண்ணுறாரு. ஆபிரகாம் நினச்சிருப்பார், என்ன நினச்சிருப்பார்? பேசாமல் ஒரு பாட்டு பாடி சாயங்கால நேரத்தை பொழுதுபோக்குறதுக்கு பதிலாக இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? யுத்தத்தை கற்பித்து எல்லாத்துக்கிட்டையும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, வேற நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாருன்னு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு காரியங்களை செய்கிறார், பேக்ரவுண்டில் செய்கிறாரு. நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தேவன் முன்னறிந்து அதற்கான ஆயத்தங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே செய்கிறார். ஆபிரகாமின் வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார். செய்தபடினால தான் இந்த 318 பேரை கொண்டு போய் என்ன செய்கிறாரு? அவ்வளோ பெரிய ராஜாக்களை வென்றார். எத்தனை ராஜா? 4 ராஜ்யங்கள். 4 ராஜ்யங்களை 318 பேரை வெல் ட்ரெயின் பர்சனை வச்சு அவர் அடித்து லோத்துவை மீட்டு கொண்டு வருகிறார். அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ், அன்வான்ட் வார்ஸ். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இவருக்கும் அந்த சண்டைக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். இவர் வீணாக இவரை உள்ள சத்ருவானவன் இழுக்கிறான். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நம்மளை இழுத்து விட்டுருவாங்க. அப்படியாக ஆபிரகாம் இழுக்கப்படுகிறார். இந்த ராஜ்யங்கள் சண்டைக்குள்ள இழுக்கப்பட்டு இவர் என்ன செய்கிறாரு? வேகமாக போய் அந்த 4 ராஜாக்களையும் தோற்கடித்து லோத்துவையும் விடுவித்து அவர் என்ன செய்கிறாரு? திரும்ப சோதோம் குமாருக்கு அனுப்புகிறார். அனுப்பாமல் இருந்தாலாவது அங்கேயாவது உயிரோடு இருந்திருப்பார். ஆட்கள் இல்லை, நிறைய மனிதர்கள் சோதோம் குமாராவிலே மரித்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறதற்கு முன்னதாக தேவன் முன்னறிந்து அதனுடைய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அப்படி தான் செய்தார். அன்வான்ட் வார்ஸ் வரும்போது அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். சரி, இப்போ 4 ராஜாக்களை வென்றாச்சு. இப்போ வந்தோன்னே ஆபிரகாம் நிம்மதியாக இருக்க முடியும்? போன 4 ராஜா சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன செய்வாங்க? இன்னும் கொஞ்சம் யுத்தங்களை செய்து பழக்கி வைத்து மறுபடியும் வந்து என்ன செய்வாங்க? அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஆபிரகாம் பயந்து கொண்டே இருக்கிறாராம். ஃபியர் ஆஃப் எனிமி. 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்? பயப்படாதே. அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எதுக்கு பயந்துட்டு இருக்கிறாரு?
போன 4 பேர் திரும்பி வந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு இருக்காரு. அப்போ கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. தொடர்ந்து வாசிப்போம். நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகம். இந்த 318 பேர் அல்ல, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் நான் என்றார். உனக்கு பலனாக இருக்கிறேன். மற்றவர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, நானே உனக்கு கேடகமும் பலனுமாக இருக்கிறேன். நான் உன்னை காப்பாற்றுவேன், பயப்படாதே என்று சொல்லி தேவன் சொல்றாரு, பயப்படாதே. 6வதாக ஆபிரகாம் சந்தித்த காரியம் பயம், மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய பயம். கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், காரியங்களை நான் கையாளுவேன் என்று சொல்லி. 7வதாக முடிஞ்சிச்சு டைம். 7வதாக பல நேரங்களில் நம்ம டிசிஷன் எடுக்கும்போது மனுஷீகமாக எடுப்போம். தேவனுக்கு காத்திருந்து நம்முடைய காரியங்களுடைய முடிவுகளை எடுக்காமல் நாம எடுத்து விடுவோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சில நேரங்களில் பெண்கள் சொல்கிறத முழுசாக கேட்டக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கணும்ல, கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆதாம் என்ன செஞ்சார்? மனைவி சொன்னது கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு செஞ்சார், மாட்டிக்கிட்டாரு. ஆபிரகாம் என்ன செஞ்சார்? இப்போ யோசிக்கவே இல்லை. சரி, சாரால் சொல்லிட்டாங்க, செஞ்சிருவோம், இது சான்ஸாக இருக்குமோன்னு. கர்த்தர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, நான் உனக்கு சாராவை நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்குறேன். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இவர் என்ன செய்கிறாரு? காத்து இல்லாமல் மனைவி பேரை கேட்டார். நடந்தது என்ன? குழந்தை பிறந்தது, இஸ்மவேல் பிறந்தான். அதன் மூலமாக அவருக்கு மன உளைச்சல் வந்தது. ஒரு காலகட்டத்தில் இஸ்மவேலை தேவன் ஆபிரகாமை விட்டு பிரிக்க நேர்ந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய செய்கைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கும் போது மாத்திரம்தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில சமயத்தில் மனுஷிகமான நீங்களும் நானும் சில சமயத்தில் விழுந்து விடுவோம். விழுந்தாலும் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுப்பான். உருக்கமான இரக்கத்தினாலே தேவன் ஆபிரகாமை உயர்த்தினார். மீண்டுமாக அந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் அவரை மீட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது இனி தாமதிப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை காத்திருப்புகள் இருக்கலாம், ஆனால் இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட சொல்கிறார், இனி தாமதம் இல்லை, உன் மீது வைத்திருக்கக்கூடிய தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுடைய வாழ்விலே தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். ஆபிரகாம் சாராளின் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பலவிதமான தடைகள் வந்த போதிலும் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து கடைசியாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பெர்சேபாவுக்கு கொண்டு வந்து நிலையான சமாதானம், பரிபூர்ண சமாதானம், அசைவில்லாத சமாதானத்தை தேவன் தந்தருளினார். அப்போ தான் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய நாமத்தை என்ன சொல்கிறாரு? ஏல் ஓலோம் என்கின்றார். சதா காலங்களிலும் அனாதியாய் இருக்கக்கூடிய தேவன், சதா காலங்களிலும் அவருக்கு தோற்றமில்லை, அவர் அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறார். அவரை தொழுது கொண்டான் பெர்சேபா இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சதா காலங்களிலும் ஆட்சி செய்கிறார். இந்த உலகத்தையும் உங்களுடைய வாழ்வையும் என்னுடைய வாழ்விலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை குறித்த நாளிலே தேவன் செய்து முடிப்பார். ஒருவேளை நீங்களும் நானும் நினைத்திருக்கலாம்,
தாமதமாகிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறாரு, இனி தாமதம் இல்லை, உங்களுடைய என்னுடைய வாழ்விலே தாமதம் இல்லை, உங்களுடைய என்னுடைய வாழ்விலே பரிபூர்ண சமாதானத்தை, உலகம் தர முடியாத, மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியாத தேவ சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.